நம்ம விஜய் இருந்துட்டு ஆரம்பத்துல மல்லி எவ்வளவுதான் கேட்டும் கூட இந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துக்காம அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சங்கட குஸ்காவா ஆயிடுது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அவ்வளவு சொன்னாங்க. விஜய் கொஞ்சமாச்சும் கேட்டிருந்தா பிரச்சனையே இல்ல. அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பல மாரி பார்த்தீங்கன்னா இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த தாலி பெருக்கு விழா பார்த்தீங்கன்னா இவங்க நல்லபடியா நடத்த விடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னமோ ஏற்பாடுகள்லாம் செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லியோட அண்ணன், அண்ணி இவங்க மாஸ் என்ட்ரி குடுக்கறது மட்டும் இல்லாம, அடுத்ததா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "என்ன மன்னிச்சிரு மல்லி, நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்றமா சொல்லி, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இது நான் ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம மல்லிய பத்தி புரிஞ்சுகிட்டு, விஜய் பார்த்தீங்கன்னா, மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இங்கிருந்து ஆஃபீஸ்க்கு போனவரு எப்படி மறுபடியும் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரியோட பிளான் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ மல்லியோட அண்ணனும், அண்ணியும் இருந்துட்டு பிரசாதம் பார்த்தீங்கன்னா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அது சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான். விஜய் இருந்துட்டு இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா வீட்டுக்கு வந்தவரு, "என்ன மன்னிச்சிரு மல்லி, நான் இந்த ஒரு தாலி அதாவது இந்த பூஜையில பார்த்தீங்கன்னா நான் கலந்துட்டு இருந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம மல்லியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதாவது மல்லிய தனியா கூப்பிட்டு போயிட்டு தான் அந்த மாரி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. "நான் உன்ன தப்பா நெனச்சுட்டேன் மல்லி. என்ன மன்னிச்சிரு. நான் இப்படிலாம் நெனச்சிருக்க கூடாது." அப்படின்றமோ சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மல்லி கிட்ட எதுக்காக விஜய் மன்னிப்பு கேட்கிறாரு, என்ன ஏது அப்படின்ற விஷயம் நம்ம அன்னபூர்ணிக்கும் ஒண்ணுமே தெரியல. மல்லிக்கும் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, பல உண்மைகள் இங்க வெளிய வர ஆரம்பிக்குது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.